திடீர்னு பார்த்தா பராசக்தி 14ஆம் தேதி கிடையாது, அதையும் நாங்க 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ இறக்குறோம். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது விஜய் அவர்களுடைய கெரியர்ல இது கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு மக்கள் பணியிலே நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 200 கோடியை விட்டுட்டு 2 லட்சம் கோடி சம்பாதிக்க வருகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி நேத்து கருணாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க. அரசியல் செய்யறவன் எல்லாம் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறானா, நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பார்த்து கேட்டுட்டாங்கன்னா, கருணாஸ் அவர்களே உங்களுடைய ஃபேஸை நீங்க எங்க தூக்கி வச்சுக்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கருணாஸா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், இதோ சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இந்த சுதா கொங்காராவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரே ஒரு ஈகோசிஸ்டத்துல இருந்து ஒர்க் பண்ற மாதிரியே திமுகவை காப்பாற்றுவதற்காக இவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அரசியல்ல நம்ம தோல்வி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், காசு இருக்கு, எரியலாம், கொஞ்சம் பேர் மைண்ட் வாஷ் பண்ணிடலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா விஜய் அவர்களுடைய கடைசி படமும் தோல்வியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு குரூப்பினுடைய ஒரு கான்செப்ட், ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமுக்காகத்தான் பராசக்தியை முன்னாடியே ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக ஏகப்பட்ட தியேட்டரை வளைச்செடுப்பாங்க. ஏன்னா தெரியும், இந்த சிவப்பு பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய படத்தை எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் கொஞ்சோண்டு தியேட்டர்ல தான் கிடைக்குது. இதை நான் சொல்லல, ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதிகமான தியேட்டர் இந்த மாதிரி ரெட் ஜெயண்ட் எடுக்கக்கூடிய மூவிஸ்க்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதுலயே நிறைய அரசியல்கள் இருக்கு.